ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட GT650 தாங்க இருக்குது. ஸோ இந்த வண்டி என்ன மாடல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2023 BS6 மாடலு. ஸோ இந்த GTயில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாபிள் ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு சரி பண்ணி கொண்டு வரப்பட்ட பைக் தாங்க இது. ஸோ அதே மாதிரி இந்த வண்டியில் எத்தனை கலர் வேரியன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மொத்தம் 7 கலர் வேரியன்ட் இருக்குது. ஸோ இது என்ன கலர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிஸ்டர் க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலரு. ஸோ மழை வந்துட்டு இருக்குது, அதை கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஸோ அதே மாதிரி இந்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தோன்னா பேரல் ட்வின் இன்ஜினுங்க. அது என்ன பேரல் ட்வின் இன்ஜின், இன்லைன் ட்வின் இன்ஜின் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு ஒரு வேரியன்ட்டு. ஸோ ட்வின் இன்ஜின்லேயே பார்த்தீங்கன்னா இன்லைன் இருக்குது, ஸோ வந்துட்டு வி இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ பிஸ்டனோட அந்த மூவ்மெண்ட்டை பொறுத்து தாங்க எல்லாமே. ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் போட்டு ஒரு பைக் வாங்குகிறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன பேசிக்கான திங்ஸ் தானே, அதனால தான். வண்டி எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 47 PSங்க. அதே மாதிரி இந்த வண்டியோட மேக்ஸிமம் டார்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 52 Nm டார்க்கு. ஸோ டார்க் கிங்னே சொல்லலாம். ஸோ நான் முதல்ல இந்த வண்டி ஓட்டும் போது ஸோ அந்த கிளச்சை விட்டுட்டு ஒரு புல் இழுத்தது பாருங்களேன். ஸோ டார்க் வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 சைடு டிஸ்க் தான். அதே மாதிரி டியூயல் சேனல் ABS தாங்க. ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 12.5 லிட்டருங்க. மைலேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 27 கம்பெனியில் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அண்ணாவை கேட்டால் தெரியும் எவ்வளோ மைலேஜ்னு சொல்லிட்டு, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு மைலேஜ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக சொல்ல முடியாதுங்க. ஸோ வந்துட்டு பைபாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு இருக்கும். ஸோ மேலே மெயின் ரோட்டுக்கு ஒரு மாதிரி மைலேஜ் கொடுக்கும். ஸோ அதனால் அதிக கியர் ஷிஃப்டிங்ஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு மைலேஜ் குறையும். ஸோ அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ரைடரை பொறுத்து மைலேஜ் பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். பொதுவாக வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பெனியில் 27 கிளைம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பைக்கோட பாடி டைப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கெஃபே ரைடர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த R15 பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Yamaha R3 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ட்ராவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டியூக்கு, இந்த NS அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேக்கட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஃபே ரைடர் பாடி டைப்புங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு இன்ஜின் தாங்க. ஸோ இந்த ஃபின்ஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், பெருசாக இருக்குல்ல. அதே மாதிரி சஸ்பென்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு டெலஸ்கோபிக் ஃபோர்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வண்டியோட ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு LED தான். ஸோ நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ், பேக் லைட் அதே மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹாலோஜன் பல்ப் தாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அடுத்து வண்டியோட ஹேண்டில் பார்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. அப்பாடி இப்படி ஏறி இப்படி உட்காந்தோன்னு வைங்களேன், வண்டி அப்படியே ஜம்முன்னு இருக்குங்க. ஸோ அதே மாதிரி வண்டியோட ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அனலாக் தான். அதே மாதிரி வண்டியோட மைலேஜஸ், அதே மாதிரி வண்டி எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே பெட்ரோல், அதெல்லாமே டிஜிட்டல் தான். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அனலாக். ஸோ எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது அனலாகில் கொடுத்ததாங்க. ஸோ என்ன தான் டிஜிட்டலில் வந்தாலும் ஸோ அந்த ஓடோமீட்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே சல்லுன்னு மேலே போகிறப்ப நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். லெஃப்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கீழெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ பாஸ் லைட் பண்ணிங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்குலாம் பார்த்தீங்கன்னா பாஸ் லைட் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ஆன் பண்ணிக்கிற ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சின்ஸ் 1901 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டு. ஸோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்னு, பேட்டரி ஆன் பண்ணணும். ஸோ ஹார்ன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மஜாவாக இருக்குது. அப்படியே ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹசார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு 2 பக்கமும் எரியும். ஸோ இது வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஜினோட கீழ் சுவிட்ச், அதுக்கப்புறம் வண்டி இக்னிஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோமா. ஸோ ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த அனலாக் பாருங்களேன். ஸோ வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீ அது மாதிரி எல்லாமே நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராயல் என்ஃபீல்டோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மல் மிரர்ஸ் இப்படி வரும் போல். ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார் அண்ட் மிரர் வச்சுட்டாங்க. ஸோ எப்போவுமே இந்த GTயை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு பார் அண்ட் மிரர் வச்சுருவாங்க. ஸோ ஏன்னா வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அது தனி ஒரு ஸ்டைலாக இருக்கும். ஸோ மற்றபடி பெருசாக பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் யூஸ் பண்ண கிடையாது. அதே மாதிரி கியர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6 கியர் 6 கியர் டிரான்ஸ்மிஷன் தான். அதே மாதிரி கியர் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மடி, மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த வண்டியை மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல ஹெட்லைட்லேருந்து வருவோம். ஸோ ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ LED தான் கொடுத்துருப்பாங்க. பட் அண்ணா பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேறு ஒரு ஹெட்லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார் போல். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரேம் கார்டு. ஸோ வந்துட்டு இந்த ஃப்ரேம் கார்டு எதுக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு வண்டி கீழே விழுந்தால் வண்டிக்கு அடிப்படாமல் இருக்கிறக்காக தான் பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஸோ வண்டி ஃபஸ்ட்டு கீழே விழுந்தாலும் எப்போவுமே மிரர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அடி வாங்கும். ஸோ அதனால் அது கூட அடி வாங்கக்கூடாதுங்கிறக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃப்ரேம் ஸ்லைடர் போடுறது. ஸோ ஃப்ரேம் ஸ்லைடர் கண்டிப்பாக போடணுமா ப்ரோ அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக நான் போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வண்டி சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆசாசே நம்ம பார்த்தீங்கன்னா வண்டி வாங்குகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃப்ரேம் ஸ்லைடர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது மட்டும் தனியாக வரும். ஸோ ஃப்ரேம் கார்டுனா வந்துட்டு இது வண்டியோட அப்படியே ஃபுல் செட்டாக வந்துடும். ஓகேங்களா. ஸோ அடுத்த மேஜரான ஒரு மாடிஃபை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு
ரெட் ரோஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் வந்துட்டு அண்ணா மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இது எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு அப்படின்னா பெருசாக கேட்டுக்கல. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினான மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ்டர் எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்க. எக்ஸாஸ்ட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க, சான்ஸே கிடையாது. அந்த ஒரு ஆச்சரியம் கொண்டு வரதான் செய்யும், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த 7000 RPM மேலே ஓவராக த்ரால் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பட்டுன்னு வெட்டிக்குது. பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கேட்குறக்கு. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாலி மூடில் தாங்க இருக்கும். ஸோ அதே மாதிரி எக்ஸாஸ்ட்லாம் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, எக்ஸாஸ்ட்லாம் மாற்றினா மைலேஜ் குறையுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் அப்சல்யூட்லி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மைலேஜ் ட்ராப் ஆகும். ஸோ ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகறனால பார்த்தீங்கன்னா மைலேஜ் கண்டிப்பாக நமக்கு ட்ராப் ஆகும். ஸோ அதே மாதிரி நார்மலான எக்ஸாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபில்ட்ரு அது இதுன்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால் நமக்கு பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது, சவுண்ட் இருக்காது, அதே மாதிரி மைலேஜும் பார்த்தீங்கன்னா நல்லா கிடைக்கும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா போடுறதுனால பார்த்தீங்கன்னா மாறுங்க. ஸோ அண்ணா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் சிஸ்டம் போடல. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல கட் பண்ணி போட்டிருப்பாரு, இது மட்டும் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க. ஸோ டக்குன்னு எனக்கு மறந்துடுச்சு. ஸ்டெப் ஆன் நினைக்கிறேன், ஸ்லிப் ஆன் எக்ஸாஸ்ட். ஸோ வந்துட்டு இது வந்து ஸ்லிப் ஆனு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் சிஸ்டம். மேக்ஸிமம் யாரும் ஃபுல் சிஸ்டம் போட மாட்டாங்க. ஃபுல் சிஸ்டம் போட்டால் வந்துட்டு இன்ஜினுக்கு ஏதாவது வேலை வைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்லிப் ஆனில் மேக்ஸிமம் போடுவாங்க. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்லிப் ஆனில் தான் போட்டிருக்காரு. ஸோ இந்த வண்டியில் மேக்ஸிமம் எல்லாமே நான் வந்துட்டு கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டிடுறேன். ஸோ ஆமாம், டாப் எண்ட் சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். ஸோ இந்த வண்டியோட டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பெனியில் எவ்வளோ சொல்கிறாங்க, கூகுளில் எவ்வளோ போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 170 சம்திங் போட்டிருக்கு. ஆனால் வந்துட்டு நம்ம பசங்க 183 போகுது, 185 போகுது பக்கம் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ டாப் ஸ்பீடு போயிருக்கீங்க, அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ போகும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிட்டு போங்க. இன்றைக்கி நம்ம வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாப் எண்டில் ஓட்டி பார்க்க போகிறது கிடையாது, அதே மாதிரி வண்டி விரட்ட போகிறதும் கிடையாது. ஸோ என்னோட சேஃப்டி, வண்டியோட சேஃப்டி, நம்ம ஓனர் அண்ணாவோட மனநிலை கருதி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வண்டி விரட்டலாம் போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே வாங்க கிளம்பலாம். அப்படி பைக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட நினைக்கிறேங்க மழை வர மாதிரி இருக்குது. ஸோ நான் வீடியோ எடுக்க பார்த்தீங்கன்னா அப்படியே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே கிளம்பலாமா? ஓகே போகலாம். என்னடா விரட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு 100ல் போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 100ல் போகிறதே ஏதோ எனக்கு 50-60ல் போகிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 6 கியர் பாக்ஸு. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக அந்த ஒரு ஃபீல் இல்லை. ஸோ இங்கேயே நம்ம திருப்பிக்கலாம். பயங்கரமாக புல் பண்ணுதுங்க முன்னாடி, அப்படியே நம்மளை அப்படியே பின்னாடி புல் பண்ணுது. ஒரு த்ராட்டில் ஃபுல்லாக கொடுத்தேன்னு வைங்களேன், அப்படியே சல்லுன்னு இப்படி பின்னாடி புல் பண்ணுது. அது வேறு லெவலில் இருக்குது. ஸோ மழை வேறு வந்துட்டுருக்குது. நான் வேறு மோட்டோ விளாகிங் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுது கேமரா வேறு வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் வாங்க. ஸோ 6 கீருமே போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஓகே, அப்படியே கொஞ்சம் முன்னாடி போவோம். இந்த மாதிரி ஆபத்தான செயல்கள் பண்ணாதீங்க, எனக்கு கை எட்ட மாட்டேங்கிறதுனால தான் போட்டேன். ஸோ காற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ரைடிங் க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் போடலான்னு தான் நினச்சேன். பட் எனக்கு இந்த கிளச் ரேஞ்சு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா முறுக்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் அப்படியே வெறும் கையிலே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. மைக் பார்த்தீங்கன்னா என்ன எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா காற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 80, இந்த 80 நார்மல் ஸ்பீடுங்க. ஸோ வந்துட்டு எனக்கே பயமாக இருக்குப்பா. ஸோ ஓகே இருங்க, ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு நான் லைனுக்கு வரேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வண்டி ஸ்டாப் பண்ணேன். அப்பா ஸோ மேக்ஸிமம் இந்த வண்டியை பற்றி எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க. ஸோ வந்துட்டு ஏன்னா நான் வீடியோ எடுக்கிற டைமில் எனக்கு அப்படியே மைண்டு பார்த்தீங்கன்னா மூளை வேலையே செய்ய மாட்டேங்குது, ஒவ்வொன்றும் பார்த்து. ஸோ உங்களுக்கு அந்த ஹெட்லைட் தெரியுதா? ஸோ அண்ணா பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஆல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது.
ஸோ மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அதை எதாவது மறந்துருந்தேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அதே மாதிரி நீங்கள் யாராவது ஜிடி வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இல்லை ப்ரோ எனக்கு ஜிடியோட ட்ரீம் பைக் நான் கண்டிப்பாக எடுத்து அந்த வண்டி தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ ஜிடி ஃபேன்ஸ் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை கொடுத்துட்டு போயிருங்க. ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா ஜிடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தான். ஸோ இருந்தாலும் நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா R15 V3 தான். ஸோ BS4 இல்லை BS6 ரெண்டில் எது கிடைச்சாலும் எனக்கு ஓகே. ஸோ ஓகே